எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அடைக்கப்பட்ட வாசல் திறந்திடுமே என் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தில் திறந்தார் அதை அடைக்கவும் முடியாது. எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் திறந்தார் அதை அடைக்கவும் முடியாது. இயேசுவின் நாமத்தில் அற்புதமே என்றும் நடந்திடுமே. என் இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்றும் நடந்திடுமே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு அற்புதம் நடக்கும். அற்புதம் என்பதிலே இன்றைக்கு ஆண்டவர் வானம் திறந்து ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றிருக்கலாம். ஆனா வானம் திறந்து கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் மிகவும் மேன்மையானது. அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு தர விரும்புகிறார். மைல்டா பண்ணுங்க. சாதாரணமாக நான் இந்த முறை இந்த ஒமான் நாட்டுக்கு வந்ததன் முக்கிய நோக்கம் ஒரு பின்மாறி எழுப்புதலை கர்த்தர் ஊற்ற வேண்டும். உங்களில் பலர் நான் வந்த நோக்கம் என்ன என்கிறத தெளிவா அறிஞ்சிருக்கிறீங்க. ஒருவேளை ஒரு சிலர் நீங்க அறியாம இருக்கலாம். ஏனென்றால் கடந்த நாட்களிலே நடந்த 3 நாள் உபவாசத்திலே ஆண்டவர் எதற்காக என்னை கொண்டு வந்தார் என்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் ஏதோ ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி உங்களை பரவசப்படுத்துறதுல சந்தோஷம்தான். ஆனா அந்த நோக்கத்துக்காக கர்த்தர் என்னை கொண்டு வரல. ஏறத்தாழ 33 ஆண்டு காலம் ஆண்டவர் என்னை வல்லமையாய் அவருடைய சித்தத்தின்படி பல தேசங்களிலே பயன்படுத்துகிறார். கன்வென்ஷன்களிலும் மிஷனரி பணித்தளங்களிலேயும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தோவாளையில் இருக்கிற அந்த ஒரே சபையிலேயே இப்பொழுது 7000 பேர் உட்காரக்கூடிய விதத்தில் கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். அடுத்த விரிவாக்கம் ஒரு 25,000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சபைக்காக அதனுடைய விரிவாக்கத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் கர்த்தர் அதை செய்வார். அப்பிரயோஜனமான அடியானை கொண்டு அகில உலகம் எங்கிலும் 1000 மிஷனரிகளையும் 1000 ஆவிக்குரிய சபைகளையும் 1 கோடி ஆத்துமாக்களையும் பரலோகத்துக்கு சொந்தமாக்கணும் என்கிற ஒரு தரிசனத்தோடு நாங்க செயல்பட்டாலும் அதுல எனக்கு திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை? உலகம் எங்கும் 780 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 780 கோடி மக்களையும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம். ஆனா இதுக்கு முன்ன எத்தனை கோடி மக்கள் மரித்தார்கள் என்று எனக்கு தெரியல. அதுல எத்தனை பேர் பரலோகத்துக்கு போனாங்க என்கிறத சிந்தித்தால் வெகு குறைவான சதவீதம் மக்கள் தான் பரலோகத்துக்கு போயிருப்பார்கள் என்று வேத வசனத்தின்படி ஆராய்ந்தால் நமக்கு தெரியும். இதை நாம் எதுவரைக்கும் சகித்துக் கொண்டிருப்போம்? இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே எத்தனையோ லட்சம் பேர் இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிந்து அவங்க ஆத்துமா இளைப்பாறுகிற பரதீசுக்கு போனதா அல்லது பாதாள
அதற்கு பிற்பாடுள்ள நரகத்துக்கு போனதா? இந்த ஒரு கேள்வியை என் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் தந்தார். அந்த கேள்வியின் அடிப்படையில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இதற்கு பதில் என்ன, எதிலிருந்து மக்களை தப்புவிக்கிறதுக்கு வழி என்ன? எனக்கு 60 வயதாகிறது. 33 ஆண்டு கால ஊழியம் செய்திருக்கிறேன். நான் செய்த ஊழியத்தின் அறுவடை என்ன? வெகு கொஞ்சம். இனி எத்தனை காலம் இப்படியே ஊழியம் செய்வது? என் பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பாவுக்கு 60 ஆயிட்டு, இனி அப்பா கொஞ்சம் மெதுவா உட்கார்ந்துக்கிடுங்க, நாங்க ஊழியம் செய்யறோம் அப்படிங்கிற அளவுல போயிட்டு இருக்கும்போது, ஏன் ஆயுசுக்குள்ள நான் என்ன செய்ய முடியும் என்று நான் ஏங்கும்போது எனக்குள்ளே ஒரு வேதனை. என் காலத்தில் வாழுகிற, நான் உயிரோடு இருக்கும்போது வாழுகிற மக்கள் பாதாளம் போனா அந்த கணக்கு கர்த்தரின் இடத்துல கேட்பா. அந்த குற்றம் என் மேல் சுமரும், அந்த இரத்தப்பழி என்னிடமும் கேட்கப்படும். ஆகவே நான் என்னப்பா செய்யணும்? உங்களுக்கு என்ன பார்க்கும்போது இவ்வளவு ஊழியம் செய்றீங்க என்று பெருமையா இருக்கும். ஆனா என் ஆண்டவருக்கும் எனக்கும் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த ஊழியம் ஒன்றுமே இல்லை. நான் இதுவரை செய்தது கடல்ல காயம் கலக்கினது போல, ஒன்றுமே நான் செய்யல என்ற ஒரு வேதனை. இந்த வேதனைக்கு என்ன பதில் என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது, ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஒரு பின்மாறி எழுப்புதல் ஏற்படுவதற்காக வேண்டுதல் செய். அநேகர் வேண்டுதல் செய்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்து என்று பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்தார். அதற்கு முன்னே பரிசுத்தவான்கள் ஆதாம் முதல் மல்கியா வரைக்கும் இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்காய் செயல்பட்டார்கள். அந்த செயல்பாடுகளின் அடிப்படையிலே காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ஆதாம் பாவத்தினாலே மரணத்தை பெற்றுக்கொண்டான். இயேசு பிந்தின ஆதாமாக வந்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் மரணத்தை ஜெயித்து மனிதர்களை பரலோகத்துக்கு கொண்டு போக சித்தம் கொண்டார். ஆதாமின் சாயலிலே இருக்கிற நாம் வானவராம் இயேசுவின் சாயலை அடைவதற்கு மறுபடி பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்தார். அப்படி மறுபடி பிறக்கிறவர்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாக்க அவர் சித்தம் கொண்டார். அவருடைய ஓட்டம் 33.5 ஆண்டு காலம், ஊழிய ஓட்டம் 3.5 ஆண்டு காலம். அந்த 3.5 ஆண்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அளிக்கிறதற்காக வரவில்லை, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று எல்லாவற்றையும் கல்வாரியிலே நிறைவேற்றி முடித்தார். தம்முடைய சீஷர்களை காத்திருக்க சொன்னார். இனி ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பூமியிலே செயல்படுவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் விதையை, வசனமாகிய விதையை அகில உலகம் எங்கும் விதைத்தார். விதைக்கப்பட்ட அந்த விதை முளைப்பதற்கு மழை அவசியம் என்றார். ஆகவே பரிசுத்த ஆவியின் மழை பொழிவதற்காக பரிசுத்தவான்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் எருசலேமில் இருந்தார்கள். ஏறத்தாழ 120 பேர் மேல் வீட்டறையிலே ஒருமனப்பட்ட வேளையிலே ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அக்கினி மயமான நாவுகளால் அவர்கள் மேல் அமர்ந்தார். எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை புகழ்ந்தார்கள். உலகமெங்கும் இருந்த யூதர்கள்
தேவ பக்தியுள்ள யூதர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள், இது என்ன சம்பவிக்கிறது? அப்பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழும்பி நின்று, நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டவைகள் தான் நிறைவேறுகிறது என்றார். அப்படியே சபைகள் வளர்ந்து பெருகியது. 12 சீஷர்கள் 120 தேவ ஜனங்களோடு மேல் வீட்டறையில் ஏறினார்கள். அது 3000, 10000, அப்படி 12000 என்று பெருகியது. திரள் கூட்டம் ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ரட்சிக்கப்பட்டார்கள். எருசலேமில் 120,000 அதிகமான மக்கள் அந்த ஆதி நூற்றாண்டிலே ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த நாட்களிலே சபையிலே உபத்திரவம் பெருகினது. உபத்திரவத்தின் நிமித்தம் சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்படியே மேல் வீட்டறையிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த முன்மாதிரியினால் அகில உலகம் எங்கும் சபைகள் பெருகின. சொல்லுங்க, பெருகின. இதுதான் முன்மாதிரி எழுப்புதல். அந்த எழுப்புதல் இன்றைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 2000 ஆண்டு காலமாய் அகில உலகமெங்கும் சபைகள் பெருகுவதற்கு காரணமாயின. இந்த சபைகள் பெருகின போதும் பயிர் வளர்வது போல, வயல்வெளியிலே பயிர் வளர்ந்தது போல, ஆண்டவருடைய வார்த்தையின் வசனம் வளர்ந்தது போல கலையும் வளர ஆரம்பித்தது. கலைகள் எழும்பினதினாலே எங்கும் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத தடைகள், அரபு நாடுகளிலே, கம்யூனிச நாடுகளிலே, இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளிலே சுவிசேஷத்திற்கு பயங்கரமான தடைகள் உருவானது. இதை செய்தவன் சாத்தான். இந்த கலையை விதைத்தவன் சாத்தான். உலகமெங்கும் சுவிசேஷத்துக்கு விரோதியாய் செயல்பட்டவன் சாத்தான். இதை பார்த்த பரிசுத்தவான்கள், ஆண்டவரே, நீர் நல்ல விதை அல்லவா விதைத்தீர், இந்த கலைகள் வளர்ந்திருக்கிறதே. இயேசு சொன்னார், அதை செய்தவன் சாத்தான். ஆண்டவரே, நாங்கள் அந்த கலைகளை பிடுங்கி போடட்டுமா என்று ஊழியர்கள் கேட்டபோது, நீங்கள் பிடுங்கும் போது நல்ல பயிரையும் பிடுங்கி விடுவீர்கள். ஆகவே இப்பொழுது பிடுங்க வேண்டாம், ஒரு காலம் வரும், ஒரு பின்மாறி மழை பெய்து இந்த பயிர் வளர்ந்து கதிர் விட்டு அறுவடை நெருங்கும் போது களையை பிடுங்கி சுட்டரிக்கலாம் என்று இயேசு சொன்னார். ஆகவே இன்றைக்கு உலகம் எங்கும் இருக்கிற இந்த சூழ்நிலை மாறி எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, எல்லாரும் கோதுமை மணியாய் மாறி எல்லாரையும் அறுத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாறி மழைக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஆண்டவர் அதை ஏற்கனவே வர்சிக்க பண்ணி வைத்திருக்கிறார். சீக்கிரமா ஏற்கனவே அப்படி என்றா பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நான் முன்மாறி பின்மாரியை பெய்ய பண்ணுவேன் அப்படி என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அது நிறைவேறுவதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். சகரியா 10வது அதிகாரம் 1 வசனத்திலே, பின்மாரி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக, வயல்வெளிகளை அவரவருக்கு பயிருண்டாக கர்த்தர் மின்னல்களை அனுப்புவார். மேல் வீட்டறையிலே பலத்த காற்றை முழக்க பண்ணி முதல் மாரியை பெய்ய பண்ணி இன்றைக்கு வரைக்கும் உலகமெங்கிலும் ஆவிக்குரிய சபைகளை ஆண்டவர் பராமரித்து வருகிறார், போஷித்து வருகிறார். ஒரு புருஷன் மனைவியை போஷிக்கிறது போல இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தால் சிந்தின அந்த இரத்தத்தை கொண்டு சம்பாதித்த சபையை கர்த்தர் போஷித்து வருகிறார். ஆனா இப்பொழுது ஆண்டவர் மீண்டும் ஒரு பின்மாரி மழை
பொழியும் போது களைகள் அறுவடை செய்து சுட்டரிக்கப்படும். அப்பொழுது இந்த உலகம் எங்கும் அந்நிய கிரியைகள் இருக்காது, அந்நிய ஆராதனைகள் காதில் கேட்காது. வானத்திலிருந்து ஒரு மின்னல் வரும். எலியாவின் நாட்களிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி தண்ணீரையும் விறகையும் வலியையும் மண்ணையும் கல்லையும் நக்கினது போல இந்த மின்னல் எல்லா அந்நிய கிரியைகளை நக்கி போடும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆண்டவர் சமாரியா பெண்ணுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. ஆமென். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊழியக்காரர்கள் மேலே ஊழியக்காரிகள் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்படிப்பட்ட காரியம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருந்தாலும் அவைகள் இன்னும் பூரணமாகவில்லை. 2 வசனம் வெளிப்பட்ட போது, அதனுடைய நிறைவேறுதல் வந்த போது, அதை பேதுரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்திலே தெளிவாக எடுத்து பிரசங்கித்த போது எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதாவது, இந்த பின்மாறி எழுப்புதல் வரும்போது 2 வசனம் அல்ல, 2 ஏற்பாட்டிலே இருக்கிற அத்தனை சத்தியங்களும் பூரணமாய் நிறைவேறும். எல்லாரும் சொல்லுங்க, 2 வசனம். ஆதி நூற்றாண்டுல மேல் வீட்டறையில வல்லமையாய் கிரியை நடப்பித்த போது 2000 வருஷமா உலகமெங்கு சபை பெருகிட்டு. அப்படியானால் 2 ஏற்பாடுகள், ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய 2 ஏற்பாடுகளில் இருக்கிற ஒட்டுமொத்த தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் போது பூமி எங்கும் ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணும். ஒருவரை பார்த்து நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் என்று போதிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அபிஷேகம் அனைவரையும் போதிக்கும். இப்பொழுது நாம் எவ்வளவு சிரமம் எடுத்து எவ்வளவு பாடுகள் சகித்து ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ கஷ்டங்களை சகித்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்நிலை மாற நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே ஒரு பின்மாறி எழுப்புதலை கொண்டு வாரும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கொண்டு வாரும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும். கோடிக்கணக்கான மக்கள் பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பாதியில தடுத்து நிறுத்துவதற்கு பரலோகம் திறக்கணும், பரலோகம் திறக்கணும். ஒரு பின்மாறி மழை பொழியணும். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன், ஆமென். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். இதை நீங்கள் நானும் செய்தால் சீக்கிரத்தில் அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்கள் காணும்படி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு தரிசனம் தந்தவர், எனக்கு இந்த பாரம் தந்தவர் உங்களை பாரப்படுத்த விரும்புகிறார். அநேகர் ஜெபிக்க வேண்டும், இப்படி அநேகர் ஜெபிக்க வேண்டும். இந்த காலத்திலே ஜெபிக்க வேண்டும், அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே இந்த ஒரு வாரத்துக்குள்ள 3 முறை ஞானஸ்நானம் கொடுக்க தேவன் என்னை பயன்படுத்தினார். இனி வரும் நாட்களிலே அனுதினமும் ஞானஸ்நானம் நடக்கணும். இதுல நாம் திருப்தி அடைய முடியாது. எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறி ஒட்டு மொத்தமா அலை அலையா அணி அணியா திரள் திரளா மந்தை பெருகுகிறது போல
பண்டிகை காலத்திலே எருசலேமிலே பந்தை பெருகுகிறது போல ஆலயங்கள் நிரம்பி வெளியே எங்கும் தொழுது கொள்ள, எல்லாரும் ரட்சிக்கப்பட நீங்களும் நானும் செபிக்க வேண்டும். அது வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன் எடுத்து சொல்லணும்? ஏன் இப்படி நம்ம ஜெபிக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் ஆளுகையும் செய்வோம். நான் பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. அந்நிய ஆராதனை செய்கிறவர்களை இவர் தாக்கி பேசுகிறார். நிச்சயமாயில்லை. எனக்கு இந்த பூமியில ஒரு மனிதனும் விரோதி இல்லை. இந்துக்களோ முஸ்லிம்களோ புத்தர்களோ மற்றெந்த மதத்தை சார்ந்தவர்களோ எனக்கு விரோதியே இல்லை. ஒரே ஒரு விரோதி, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன். எவனை விடுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று ஆண்டவர் 1 பேதுரு 5:8 சொன்னார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10:38 இப்படி சொன்னார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்க இயேசு சுற்றி திரிந்தார். பிசாசு மக்களை வலையில் அகப்படுத்தி பாதாளத்தில் தள்ள சுற்றி திரிகிறான். ஆனால் இயேசுவோ அந்த வஞ்சக வலையிலிருந்து ஜனங்களை விடுவித்து அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இந்துக்களோ முஸ்லிம்களோ புத்தர்களோ மற்ற எந்த மக்களோ எதிரி அல்ல. நமக்கு ஒரே ஒரு எதிரி, பிசாசு. அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 நீங்களும் நானும் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த நாட்களில ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி எங்க முன்னோர்களை எல்லாம் நாசப்படுத்தி உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின மனுஷ கொலைபாதகனாகிய அந்த சாத்தானின் பிடியிலிருந்து எங்கள் ஜனங்களை மீட்டு விடும். என் குடும்பத்தை மீட்டு விடும். என் சொந்த பந்தங்களை மீட்டு விடும். என் கிராமத்து மக்களை மீட்டு விடும். என் தாலுகாவில் இருக்கிற மக்களை தயவாய் மீட்டு விடும். என்னுடைய மாவட்டத்து மக்களை மறவாமல் நினைத்தருளும். என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற மக்களை உம்முடைய மகிமையின் வருகையில எடுத்துக்கொள்ளும். எங்களுடைய பாரத தேச மக்கள் பாதாள வல்லடிக்கு தப்பி பரலோகத்துக்கு வருவதற்கு இரக்கம் செய்யும். அவர்களை பாதாளத்துக்கு நேராய் இழுத்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழியட்டும். இதுதான் நம்முடைய ஏக்கம். இதுதான் நம்முடைய நோக்கம். இதற்கு நீங்கள் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆண்டவரே, எதுவரைக்கும் இப்படி சாத்தான் எங்கள் ஜனங்களை, உம்முடைய ஜனங்களை உம்முடைய சாயலின்படி உம்முடைய ரூபத்தின்படி நீர் உருவாக்கின ஒரே இரத்தத்தால் உலகமெங்கும் இருக்கிற மக்களை உருவாக்கினீரே, இந்த ஜனங்களை எதுவரைக்கும் சாத்தான் பாதாளத்துல தள்ளுவா? தகப்பனே, அவனுடைய சதி திட்டத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு நாங்கள் உபதேசிக்கிறோம். எங்களால் முடிந்த மட்டும் அழுகிறோம். ஆனாலும் எங்களால் வேற எதுவும் செய்ய முடியல. சீக்கிரமாய் ஒரு பின்மாறி எழுப்புதலை கொண்டு வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தும் என்று ஏங்குகிறோம். இந்த ஏக்கம், இந்த நோக்கம், இந்த வாஞ்சை, இந்த விருப்பம் நம்முடையதல்ல. நமக்குள்ளே இந்த விருப்பத்தை, இந்த வாஞ்சையை, இந்த தாக்கத்தை, இந்த நோக்கத்தை அவரே நமக்குள்ளே பாரமாய் போட்டார். இது யதார்த்தமானது. இது ஏதோ நான் என் கையிலிருந்து போட்டு சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல. இது கர்த்தருடைய வார்த்தை. இவைகள் நிறைவேறாதது வரைக்கும் சாத்தான் கொக்கரிப்பான். இந்த நாளிலே கர்த்தருடைய வருகை வந்தால் எத்தனை பேர் கைவிடப்படுவார்கள்? யோசித்து பாருங்கள். யாருக்கு என்ன லாபம்?
நம்ம ஆண்டவரே சீக்கிரம் வாரு, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது இந்த உலகத்துல, எத்தனை வேதனைகள். அப்படி நாம் வேதனைப்பட்டு ஏங்குகிறோம். ஆண்டவர் திடீர்னு மத்திய வானிலை வந்தால் பல கோடி மக்கள் பாதாளம் போய் விடுவார்கள். ஆகவே ஆண்டவரிடத்திலே நாம் கெஞ்சுகிறோம், தகப்பனே பின்மாறி எழுப்புதலை கொண்டு வந்து, அன்றைக்கு ஒரு மின்மாறி எழுப்புதலினால உலகம் எங்கும் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய உயிர் மீட்சியை கொண்டு வந்து சபையை கொண்டு வந்தீரே. இப்பொழுது காணப்படுகிற ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையில காணப்படுவதற்கு ஒரு பின்மாரியை ஊற்றும். இதை நாம் கேட்கிறதிலே அவர் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார் தெரியுமா? நாம் விண்ணப்பம் பண்ணாமல் அவரால் இதை செய்ய முடியாதா என்று நாம் கேட்கவே கூடாது. விண்ணப்பம் பண்ண வேண்டும். காரணம் என்ன? நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ணினால் மட்டும்தான் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். உலகத்துல ஒரு அரசியல் ரீதியாக ஒருவரை ஒரு நல்ல தலைவராக அல்லது பிரசிடென்டாக அல்லது பஞ்சாயத்து மெம்பராக அல்லது ஒரு எம்எல்ஏ எம்பியாக அல்லது ஒரு மந்திரியாக ஏதோ ஒரு பதவியில வைக்கணும்னா அவர்கள் பிரயாசப்பட்டவர்களா இருக்க வேண்டும். அப்படி பிரயாசப்படாதவர்களை யாரும் நிறுத்த போவதில்லை. நிறுத்தினாலும் அவர்கள் ஜெயிக்க போகிறதில்லை. அப்படியானால் 1000 வருடம் ஆண்டவர் இந்த பூமியை ஆளுகை செய்ய வரப்போகிறார். 5 ஆண்டு 10 ஆண்டு 50 ஆண்டு ஆளுகை செய்வதற்கு அவ்வளவு அவர்கள் தியாகம் செய்கிறார்கள் என்றால் 1000 வருடம் இயேசுவோடு நீங்களும் நானும் ஆளுகை செய்ய போகிறோம். அதற்கு பாடுபட்டவர்களால மட்டும்தான் முடியும். இயேசு சொன்னார், என்னோடு கூட பாடுகள் செய்வீர்களே ஆனால் என்னோடு ஆளுகை செய்வீர்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே அதைத்தான் செய்தார். என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அப்ப நீங்க ஜெபிக்கும் போது அவர் ஜெபிக்கவில்லை என்று நினைக்காதிருங்கள். அவருடைய ஏக்கத்தை பார்க்கிறோம். என்னை விட உங்களை விட அவர்தான் அதிகமாய் அழுகிறார். அவரோடு கூட நாம் அழுகிறோம். ஆவியானவர் பாரப்படுகிறார். அவரோடு கூட பாரப்படுகிறோம். அவருக்கு வல்லமை இல்லையா? அவருக்கு வல்லமை உண்டு. சாத்தானுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இப்ப அபகரிச்சு வைத்திருக்கிறான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி வைத்திருந்த போது அவங்க போகும்போது போகட்டும், அவங்க போகும்போது போகட்டும் என்று அன்றைக்கு நம்முடைய தேசப்பிதாக்கள் இருக்கல்லையே, அவங்க சுதந்திர போராட்டம் நடத்தினார்கள். 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வெள்ளையன் வெளியே போனான். போராடினதினால் போனான். அது போல நீங்களும் நானும் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆதாமினிடத்துல வஞ்சித்து உலகத்தை தன்வசப்படுத்தி விட்டான். அவனுடைய பிடியிலிருந்து இந்த உலகத்தை மீட்டுக் கொள்றதுக்கு இயேசுவோடு இணைந்து நாம் போராட வேண்டும். ஆவியானவரோடு இணைந்து நாம் போராட வேண்டும். அப்படி ஒரு போராட்ட ஜபம்தான், அப்படி யுத்த ஒரு ஜபம்தான் தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். இதற்கு உங்களை பழக்குவிக்க, இதற்காக உங்களை பாரப்படுத்த, இந்த உண்மை ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் எவ்வளவோ நெருக்கப்படுகிறோம். சுவிசேஷத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு வாக்குகள் எங்களுக்கு கிடைப்பதற்காக அநேகர் ஜெபிக்கிறார்கள். நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். இது போதாது. நான் விசுவாசிக்கிறேன், இப்படி ஜெபிக்க ஜெபிக்க அநேக ஜெபக்குழுகள் எழும்புகிறார்கள். நீங்கள் இனி ஜெபிக்க தொடங்கி விடுவீர்கள். ஆண்டவரே, சீக்கிரத்தில் ஒரு பின்மாறி எழுப்புதலை கொண்டு வந்து எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு முகாந்திரத்தை உருவாக்கும். அதற்காக நாங்களும் திறப்பிலே நிற்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசம் அழிய வேண்டும் என்று சாத்தான் துடிக்கிறான். அந்த பூமியை அழித்து மக்களை பாதாளத்தில் தள்ளுவதற்கு சாத்தான் துடிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்றவர் அங்கலாக்கும் போது, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வர்றேன் ஆண்டவரே, உம்முடைய ஏக்கத்தை
உம்முடைய நோக்கத்தை, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நான் வருகிறேன் என்று சொன்னவுடனே இயேசு சந்தோஷப்படுவார். நமக்கு முறைப்படி ஜெபிக்க தெரியாமல் இருப்பதினாலே பிதாவின் வலது பாரிசத்திலே இயேசு உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுவார். என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, நமக்காக ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். ஆகவே நாம் இப்படி வேண்டுதல் செய்கிறோம். இது ஒரு உண்மை, இது ஒரு யதார்த்தம், இது ஒரு தியாகம், இது ஒரு அர்ப்பணிப்பு. இது தேசத்தின் மேல் பற்றுடையவர்களுக்கு மட்டும் கிடைக்கிற வாரம். சுயநலவாதிகளுக்கு இந்த வெளிப்பாடு கிடையாது. இந்த வெளிப்பாடு யாருக்கு கொடுக்கிறார்? ஜனங்கள் மேல அன்பு வைக்கிறவர்களுக்கு, ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறவர்களுக்கு. ஆண்டவர் சொன்னார், உன்னை போல பிறனை நேசி. ஆண்டவர் 2 கட்டளைகளுக்குள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாவற்றையும் 2 கட்டளைகளை கொண்டு வந்து நிறைவேற்றினார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும், உன் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. அதற்கு இணையான கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இவைகளை நாம் செய்கிறோம். இதனாலே தான் ஆண்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறோம், ஜனங்களிடத்தில் அன்பு கூறுகிறோம். யாரும் அழிந்து போகக்கூடாது, துன்மார்க்கன் கூட சாகக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற இந்த பிசாசு மக்களுடைய கண்களை குருடாக்கி அவர்களை பாதாளத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல எங்களுடைய கண்களையும் அப்படித்தான் குருடாக்கி வைத்திருந்தான். எங்களுடைய கண்களை அன்றைக்கு சவுலனுடைய கண்களிலிருந்து மீன்சதில் போன்றவைகள் விழுந்தது போல எங்க கண்களை திறந்தீரப்பா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை தந்து எல்லா ஜனங்களும் அழிவு நின்று தப்பணும்ப்பா. அதற்கு நீரங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. நீங்க கரங்களை தட்டுகிற போது ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலம் செய்கிறார். சாத்தானுடைய கிரியை அழிகிறதே. எல்லா ஜனங்களும் ஜீவ தேவனை அறிய, உயிருள்ள தெய்வத்தை அறிய இந்த வார்த்தையை உலகம் எங்கு நீங்கள் சொல்லுங்கள். அநேகர் எழும்புவார்கள். அதி சீக்கிரத்தில் ஒரு ஆவிக்குரிய உயிர் மீட்சியை நம்ம பார்ப்போம். அதை நம்முடைய கண்கள் காணும். கோடிக்கணக்கான மக்கள் பாதாளத்திலிருந்து தப்புவார்கள். அன்பு பிள்ளைகளே, நமக்கு நெருங்கிய உறவினர் ஒருவர் ஐசியூ வார்டில் உயிருக்கு போராடுகிறார்கள் என்றால் நம்மால அமைதலாய் இருக்க முடியாது, அமைதலாய் இருக்க முடியாது. அப்படியானால் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ லட்சம் மக்கள் பாதாளத்துல ஒரு துளி தண்ணி கிடைக்காம புழுவா துடிக்கிறாங்களே, சாவு வராம தவிக்கிறாங்களே, அதை எப்பொழுதாகிலும் உணர்ந்ததுண்டோ? வசனத்தின் அடிப்படையிலே அதை நீங்கள் கற்பனை செய்து பார்த்ததுண்டோ? அப்படி நீங்கள் உண்மையிலேயே அந்த உணர்வடைகிறீர்களானால், ஆண்டவரே, என் சொந்தங்கள் ஒருவரும் பாதாளம் போகக்கூடாது என்று நீங்க பரிதபிப்பீர்கள். நீங்க கண்ணீர் வடிப்பீர்கள். உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். நிச்சயம் பின்மாறி எழுப்புதல் வந்தே தீரும். சொல்லுங்க, வந்தே தீரும். எப்படி இந்தியர்கள் எங்களுக்கு வெள்ளையர்களிடத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று வந்தே மாதரம் என்று சொல்லி சொல்லி சுதந்திரம் வாங்கினார்களோ, நீங்கள் நானும் பெண்மாறி எழுப்புதல், பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் வந்தே தீரும் என்று கண்டிப்பாக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய காலத்திலே நம்முடைய கண்கள் காண அப்படி ஒரு எழுப்புதலை கொண்டு வருவார். என் அன்பு பிள்ளைகளே,
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த யதார்த்தமான உண்மையை உங்களுக்கு சொல்லுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆனா நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு என்னுடைய நோய் மாறாதா? இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இப்படி எத்தனை வருஷமா நமக்காக சுயமாய் வாழ்ந்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனாலும் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். வேகமாக வேதத்தை எடுத்துக் கொள்ளுவீர்களா? மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 7வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, இயேசு ஊழியம் செய்யும் போது கலிலேயா கடற்கரையின் அருகாமையிலே வருகிறார். 32வது வசனத்தை ஒருவர் மைக்கில் படித்து காட்டுங்கள். அங்கே கொன்னை வாயை உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கைகளை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். கொன்னை வாயுடைய ஊமையும் செவிடுமான ஒழுங்கா பேச தெரியாம திக்கு வாயோடு இருக்கிற ஒரு மனுஷனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். இயேசு அவன் மேல கைய வைக்கணும் அப்படி என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். இயேசு என்ன செய்தார் பாருங்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். உடனே அதற்கு திறக்கப்படுவாயாக என்றார். திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம். ஆமென். நம்முடைய ஆண்டவரிடத்துல இந்த கொன்னை வாயை உடைய மனிதனை கொண்டு வந்து கைய வைங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அவங்க வேண்டினதற்கும் எபேசியர் 3:20 படி அவர்கள் விரும்பினதற்கும் அதிகமாய் செய்தார். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க. தொடும்படி பெற்றோர் கேட்டார்கள். இயேசு தொட மட்டும் செய்யல, பிள்ளைகளை அணைத்து கொண்டார். அவர்கள் மேல கைய வைத்தார், ஆசீர்வதித்தார். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம வேண்டுறதற்கும் சொல்லுங்க, வேண்டுறதற்கும் விரும்புகிறதற்கும் இன்றைக்கு அதிகமாய் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் எதிர்பார்த்து வந்ததற்கு மேலான ஒரு அற்புதம் எனக்கு செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அந்த கொன்னை வாயை உடைய மனுஷனை எல்லாரை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். பப்ளிக்கா செய்யல. இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பேருக்கும் தனிப்பட்ட விதத்துல ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு பேரையும் தனித்தனியா இன்றைக்கு அழைத்து தனித்தனியாய் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அவர் சொல்லுகிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரும் மூச்சு விட்டாரா. இயேசு மூச்சு விட்டாலே அற்புதம் நடக்குங்க. ஊதினாலே அந்த ஆதாம் உயிரடைந்தான். இப்பொழுது ஆண்டவர் பெருமூச்சு விட்ட போது வானமே திறக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் விரும்புகிறீங்க எனக்காக வானம் திறக்கணும்? இன்றைக்கு ஆண்டவர் வானத்தை திறப்பார். உங்களுக்காக வானத்தை திறப்பார். இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆணித்தரமா நம்புறீங்க? இன்றைக்கு எனக்காக வானம் திறக்கும். ஆண்டவர் பெருமூச்சு விடுகிறார். வானம் திறக்கிறது. வேதத்தில் வானம் திறந்த அநேக சம்பவங்கள் உண்டு. ஒவ்வொரு வானம் திறப்புக்கும் பின்னணியத்தில் ஒரு பெரிய காரியம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்காக வானம் திறக்கணும்னா நீங்க ஆண்டவரிடத்துல மன்றாடி கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வேதம் சொல்லுகிறது வானம் திறந்தது.
ஆமென், ஆமென். தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார். அதே போல நீங்களும் எப்பொழுது ஞான ஸ்நானம் பெற்றீர்களோ அப்பொழுது உங்களுக்காய் வானம் திறந்தது. ஆவியானவர் உங்கள் மேல் வந்து அமர்ந்தார். நீங்க தண்ணீர்ல முழுகி ஞான ஸ்நானம் எடுத்த உடனே ஆண்டவர் உங்களுக்காய் வானத்தை திறந்தார். ஆமென். அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். எனக்காக வானம் திறந்திருக்கிறது. நான் அவருடைய நேசகுமாரன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் ஆண்டவருடைய சொத்து. என் அன்பு பிள்ளைகளே, எனக்கு 1000 தேவைகள் இருக்கிறது ஊழியத்துல. ஆனா யாரிடத்திலையும் போய் நான் கேட்டா ஒருவேளை அவங்க பரிதாபப்பட்டு அல்லது என் மேல பரிதாபம் கொண்டு அன்பு கூர்ந்து ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனா ஆண்டவர் என்னுடைய அப்பாவாக, அவர் எனக்கு ராஜாவாக இருக்கும்போது நான் மனிதர்களிடத்துல கேட்காம அவரிடத்துல கேட்டா அவர் சந்தோஷப்படுவார். எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை அது. நீங்களும் நானும் பரலோக தேவனை நோக்கி கேட்கணும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி கேட்கணும். எனக்காக வானம் திறக்க வேண்டும். இன்றைக்கு எனக்காக வானம் திறக்கணும். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவிலே இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க. மக்கள் சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. உலகமெங்கும் ஜனங்கள் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டது போல பிசாசின் சிறையில் அடைக்கப்பட்டு கிடக்கிறார்கள். நான் வானம் திறக்கப்பட கண்டேன். தேவ தரிசனங்களை கண்டேன். பிள்ளைகளே, நீங்க அப்படி சொல்லுங்க. எனக்குள்ளே ஒரு தரிசனம், வானம் திறந்த ஒரு தரிசனம். சக்கனங்கள் ஜனங்கள் சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறது போல சிறையிருப்பு திரும்பும். என் அன்பு பிள்ளைகளை பரவசப்படுத்துற பிரசங்கம் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா பரலோகத்துல கொண்டு போகிற பிரசங்கம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியுமா? ஆண்டவரால தொடப்பட்டவர்கள், ஆண்டவருடைய பாரத்தை புரிந்தவர்கள் மட்டுமே இப்பேற்பட்ட பிரசங்கங்களை எதிர்பார்ப்பார்கள். பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்திலே 28வது அதிகாரத்திலே அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே யாக்கோபு தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு தன் அண்ணனுக்கு பயந்து அவன் தன்னந்தனியாக பயணம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் வனாந்தரத்திலே அவனை சந்தித்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவனை சந்தித்தார். அவன் ஒரு தரிசனம் கண்டான். அவன் படுத்திருந்த இடத்திலே ஒரு ஏணி இருந்தது. அந்த ஏணியினுடைய நுனி வானத்திலே எட்டி இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அங்கிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் கண்டான். வானம் இன்றைக்கு திறக்கும். சொல்லுங்க, திறக்கும். எனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பா. நான் தன்னந்தனியா தவித்து கொண்டிருக்கிறேன். போகிறது இடம் என்னதென்று தெரியாமல் பரிதபித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எதிர்காலத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாமல் நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? இன்று இரவு கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறப்பார். அங்கிருந்து கொண்டு 15வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த நீங்கள் எப்படி எடுக்கணும் தெரியுமா? எங்கிருந்து ஆண்டவர் சொன்னார்? எங்கிருந்து சொன்னார்?
வானத்திலிருந்து. யாக்கோபு எங்க இருக்கிறார்? பூமியில இருக்கிறார். இதை நீங்க இருட்டுற மொழிதலா எடுத்துக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. 2 வார்த்தை, ஒரே வார்த்தை 2 ஆசீர்வாதம். யாக்கோபே, நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை இந்த இடத்துல, இதே இடத்துல நீ தலைக்கு கீழே ஒரு கல்லை வச்சிருந்த பாத்தியா? இயேசு கிறிஸ்து என்ற மூளைக்கு தலைக்கல்ல வச்சிருந்த பாத்தியா? இதே இடத்துல உன்னை திருப்பி கொண்டு வருவேன். நீ தலைக்கு கீழே வைத்த கல் தேவனுடைய வீடாகும். ஆனா சொன்ன இடம் பரலோகத்துல இவ்விடத்துக்கு கொண்டு வருவேன். உன்னை இந்த பூமியில நடத்தி என்னிடத்துக்கு கொண்டு வருவேன். அல்லேலூயா. இதை நீங்க அப்படியே யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனத்துல, நதானியேல் என்று ஒரு மனுஷன், ஆமென் சொல்லுங்க, அவனை இயேசு கண்டார். கபடற்ற உத்தம இஸ்ரேலனே என்று சொன்னார். ஆண்டவரிடத்தில் அவர் சொன்னார், ரபி, இதை எப்படி அறிவீர்? எப்படி அறிவீர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஆச்சரியப்படுகிறான், அவன் ஆச்சரியப்படுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். சொல்லுங்க, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எதை அவன் பார்த்தான்? எதை அவன் பார்த்தான்? அங்கேயும் ஆண்டவர் சொல்றார், 51 படிங்க, நான் உன்னோடு இருந்து. இல்ல, அவர் அவனை நோக்கி, எங்கங்க? யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இருமுதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க. வானம் திறந்திருக்கிறதையும், சொல்லுங்க, வானம் வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் எங்கிருந்து ஏறுறாங்க? இதுக்கு முன்ன எப்படி ஏறினாங்க? எப்படி ஏறுறாங்க? ஏணி வழியா ஏறிட்டு இருந்தாங்க. இப்போ மனுஷகுமாரன் வழியா ஏறுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நமக்கு ஏணியாக இருப்பவர் ஏசப்பா. சொல்லுங்க, ஏசப்பா, ஏசப்பா. நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு ஒரே வழி ஏசப்பா. சொல்லுங்க, இயேசு, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரு ஏணியா இருக்கிறார். சின்ன குழந்தையில நம்ம ஒரு இது வச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? ஏணியும் பாம்பும் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்போம். அப்படியே குலுக்கி போடுவோம், அப்படியே நவுத்துவோம். இல்லை, ஏணி வந்தா சல்லுன்னு ஏறிடுவோம். அப்புறமா பாம்புல போனா சல்லுன்னு கீழே வந்துடும். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் அந்த ஆதியில பாம்பின் வடிவத்திலே வந்து லூசிபர் மக்களை வஞ்சித்து பாதாளம் தள்ளி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவனுடைய கிரியை அழித்து மக்களை ஏணி என்ற இயேசு நம்மை கொண்டு பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு நான் யதார்த்தமா பேசுறது மாதிரி தெரியுதா? இல்லை யாரோ சொல்லி ஏதோ எக்ஸ்ட்ரா ஏதோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு பேசுற மாதிரி இல்லையே. எனக்கு நல்ல தெளிவு தந்திருக்கிறார். ஆமென். என்னோடு இருந்து கர்த்தர் பேசுகிறார், உங்களுக்காக பேசுகிறார். உங்களை பரலோகத்துல கொண்டு போகணும்னு அவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு வானம் உங்களுக்காய் திறக்கப்படும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு வானத்தை திறப்பார். இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. வானம் திறக்கணும்னா மனம் திறக்கணும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வானம் திறக்கணும்னா மனம் திறக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலர் 16:14. அங்கே பவுல் பேசுகிறதை கேட்கும்படிக்கு கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தருளினார்.
இருதயம் திறக்கணும். சொல்லுங்க, இன்னைக்கு இருதயம். சொல்லுங்க, என் இருதயம். சொல்லுங்க, என் இருதயம் திறந்தா வானம் திறக்கும். இங்கதான் இருக்கிறீங்க சிலர், நான் கவனிச்சு பார்க்கிறேன். அப்படியே இருக்கிறீங்க, ஏதோ நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கல. பவுல் பேசுறாரு, ஆனால் அந்த நீதியால் இருதயம் திறந்தால், சொல்லுங்க, இருதயம் திறந்தால் வானம் திறக்கும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னார் பாருங்கள், வாசிங்க. மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஏதாவது கர்த்தருக்காக கட்டி இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக கலசம் தண்ணி, ஒரு கலசம் பச்சை தண்ணி கொடுத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சாகிறதுக்குள்ள ஒரு சபையாவது கட்டணும்னு மனதுல நிர்ணயம் பண்ணி இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பரலோகத்தின் திறவுகோல்களை தருவேன். அப்படி என்ன, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒரு திறவுகோல். அதை எடுத்து நீ திறந்து விடு. ஆமென், ஆமென். நீ இந்த பூலோகத்துல பெரிய மாளிகை கட்டினாலும், பாலம் கட்டினாலும், கோபுரம் கட்டினாலும், எவ்வளவு பெரிய பக்கா பில்டிங் கட்டினாலும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனா என் கர்த்தருக்காக ஒரு ஓலை எடுத்து கட்டினேன்னா, நீ பூலோகத்துல கட்டுகிறது பரலோகத்துல கட்டப்பட்ட. ஆமென். பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவது போல ஆவிக்குரிய சபைகள் 1000 வருட ஆட்சியில இறங்கி வரும். ஏன் பாஸ்டர் இவ்வளவு பெருசா சர்ச்சு கட்டுறீங்க? எழுப்புதல் வரப்போகுது, ஏராள மக்கள் வரப்போறாங்க. அது மட்டுமல்ல, 1000 வருட ஆட்சியில ஆவிக்குரிய அத்தனை சபைகளும் அப்படியே இறங்கி வரும். ஹல்லேலூயா. பேதுருவே, இந்த கல்லின் மேல ஏன் சபையை கட்டுவேன்? பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு நாள் அழிந்து போகும். வானமும் பூமியும் அழிந்து போகும். ஆண்டவருடைய வார்த்தை அழியாது. அதே போல சபை அழியாது. சபை அவருடைய இரத்தத்தினாலே சம்பாதித்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதாரிட்டி, அதிகாரம், எதை நம்ம கட்டுறோமோ கட்டப்படும். ஒரு தேவ மனுஷன் கட்டுகிறது, ஆண்டவருக்காக கட்டுகிறது, அவர்களை கட்டி எழுப்போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இவைகளெல்லாம் சீக்கிரத்தில் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும். எனக்கு ஆண்டவர் மிஷனரி பணிக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். சொல்லுங்க, உனக்கு 6 ஆபரேஷனா? இன்னும் நடக்குமா? பயப்படாத. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். என் நாமத்தை மறுதலிக்கிற, எனக்கு இனி முடியாது, இனி என்னால பிரசங்கம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாம, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. சொல்லுங்க, கொஞ்சம் பலன், கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காம என் வசனத்தை கை கொண்டதுனாலே இதோ திறந்த வாசலை
உனக்கு வச்சிருக்கிறேன், ஒருவனும் போட்ட முடியாது. ஆமென். ஏறாவது நினைச்சான் ஊட்டுனா பேதுருவ வெட்டலாம். ஆமென். பஸ்கா முடிந்ததும் பேதுருவ பூட்டி வச்சு சங்கிலியில கட்டி வச்சா ஏற்ற நேரம் வரும்போது வெட்டலாம். ஆனா கர்த்தரோ சிறைச்சாலையை திறந்தார். சொல்லுங்க, திறந்தார். தானா திறந்தது, இரும்பு கதவு தானா திறந்தது. நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கர்த்தருடைய சித்தம் செய்தா எல்லாம் தானா திறக்கும். எனக்கு நல்ல தெளிவை கர்த்தர் தந்திருக்கிறார். சாகிறதுக்குள்ள 1000 மிஷனரிகள் ஆண்டவர் தருவார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் போட்ட மாட்டான். ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவே. சொல்லுங்க, யார் நினைச்சாலும் உங்க வாழ்க்கையை பூட்ட முடியாது. யார் நினைச்சாலும் உங்க ஆசீர்வாதத்தை பூட்ட முடியாது. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குல்ல, உன்னால சொல்ல முடியுதில்ல. உன்னோட வேலை பார்க்கிறவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல முடியுதில்ல. அப்படி முடியணும். கொஞ்சம் பலன் இருந்தா, கொஞ்சம் பலனை மறுதலிக்காம கர்த்தரை மைமைப்படுத்தினா திறந்த வாசல். அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க வானம் திறக்கும். பூமியில திறந்தா தான் அங்க திறக்கும். இங்க திறக்கிறார் சுவிசேஷ வாசலை. வாசல் திறக்குது, சுவிசேஷம் சொல்ல வாசல் திறக்குது. பாத்தீங்களா, ஓமானுக்கு வர வாசல் திறந்தது. கத்தாருக்கு போக கர்த்தரே வாசல் திறக்கிறார். சவுதிக்கு போக சர்வ வல்லமை உள்ளவர் திறக்கிறார். கோயத்துக்கு போறதுக்கு திறக்கிறார். எல்லா நாடுகளுக்கும் போறதுக்கு ஆண்டவர் திறக்கிறார். காரணம் என்ன? உனக்கு கொஞ்சம் பலன். சொல்லுங்க, கொஞ்சம். சொல்லுங்க, உனக்கு கொஞ்சம் பலன். எத்தனை நேரம் ஆண்டவரை விட்டு போறோம். இன்னைக்கு எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கு நம்ம எதுக்கு இன்னைக்கு போகணும், இப்படி எல்லாம் எத்தனையோ பேர் மறுதலிக்கிறாங்க. ஆனா நீங்க மறுதலிக்கல. அதனாலதான் திறந்த வாசல். நமக்கு எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பாடுகள், அதன் மத்தியிலேயும் நாம் ஆண்டவரை மறுதலிக்காமல் இருக்கிறோம். பிள்ளைகளே, இப்படியே நான் பேசிக்கொண்டு போனா பேசிட்டே இருப்பேன். அதை விட இன்றைக்கு உங்களுக்காக ஆண்டவர் திறக்கிறத யதார்த்தமா நீங்க அறியணும். அதுக்காக ஒரு ஜெபம். நான் எவ்வளவுதான் பேசினாலும் உங்க இருதயம் திறக்கலைன்னா, உங்களுக்கு கர்த்தர் திறக்கணுங்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்க உரிமையாக்கலைன்னா, இந்த பிரசங்கம் முடிந்ததும் அப்படி காற்றுல போயிடும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்க இருதயத்தை திறக்க போகிறார். உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஒரு எப்பத்தா சொல்லுங்க, செவிட்டு ஊமையன் பேசினான். அல்லேலூயா. சாத்தான் கட்டி வைக்கிறான். இந்த வேத பகுதியை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான். ஊமையும் செவிடுமான ஆவியே. இன்னைக்கு உங்களை பாருங்க, நான் இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கிறேன், வாயே திறக்காத எத்தனை பேர் இருக்கிறீங்களா இல்லையா? நீங்க என்னதான் பேசிட்டு போங்க. இதுதான் ஒரு வித பொல்லாத ஆவி. இதுதான் முதல்ல திறக்கணும். சத்தமா சொல்லுங்க, என் நாவை திறந்தருளும். ஆண்டவர் தொடுங்க, என் நாவை தொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய நாவை திறந்தருளுங்க. ஆண்டவரே, நீர் பெருமூச்சை விட்டு என் நாவை துதிக்க வைங்க. உங்க நாவை திறந்து, வாயை திறந்து அறிக்கையிடுங்க. அற்புதம் நடக்கும். இங்க ஒமான் நாட்டுல நம்ம ஊரு மாதிரி கிரேஸ் டைம் எல்லாம் தர மாட்டாங்க. ஆமா, இங்க இந்த குறிப்பிட்ட நேரம்னா குறிப்பிட்ட நேரத்துல முடிச்சிடணும். அடுத்தவங்க ஆயத்தமா இருப்பாங்க. அதனால நான் முடிக்கிறேன். ஆனா உங்க மனதுல இந்த வார்த்தைகளை கர்த்தர் தொடருவார். இந்த வார்த்தைகள் தொடரும். இதை நான் ஒரு விதையாக விதைத்திருக்கிறேன். இது வளரும். இது அறுவடையை கொண்டு வரும். உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்கு வானத்தை கர்த்தர் திறக்க, எப்பத்தா வல்லமையை இப்பொழுது உங்களுக்கு அனுப்ப நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்புங்க, தண்ணி கொடுங்க.
வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். சொல்லுங்க, வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகனென்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகம் இந்த நாளிலே இறங்கி வாழுமே. ஓ மேகமே மகிமையின் போதும் எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன காரியம் அடைபட்டிருக்கிறதோ அதை இன்றைக்கு கர்த்தர் திறக்க போகிறார். அன்னாள் என்ற ஒரு பெண்மணி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்தாள். அவளுக்கு குழந்தை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். வெறும் குழந்தை இல்லைங்க, ஆண்டவர் அவளுக்கு ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்கிறதுக்கு அவள் இருதயம் உடைந்து ஜெபித்தாள். கர்த்தருடைய ஆலயத்துல இருதயம் உடைந்து ஜெபித்தாள். கர்த்தர் கற்பத்தை திறந்தார். சொல்லுங்க, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். சாதாரண குழந்தை கொடுக்கல, தான் முதல் பெர்சேபா வரைக்கும் அடையாளமாக இருக்கிற தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா? உங்க இருதயம் ஹார்ட் ஏதோ ஒரு விதத்துல பிளாக் ஆகி அடைபட்டு இருக்குதா? இருதயத்தை திறப்பார். உங்க வெயின்ல ஏதோ ஒன்று அடைபட்டு இருக்கிறதா? ஏதோ ஒன்று அடைபட்டு இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தர் திறப்பார். எல்லாரும் வாயை திறந்து கொட்டாய் விடுறதுக்கு திறக்காதீங்க, கர்த்தரை துதிக்கிறதுக்கு தரீங்க. எல்லாரும் வாயை திறந்து ஏசப்பா ஏசப்பா எப்பத்தா சொல்லுங்க, எப்பத்தா என் மேல இறங்கட்டும், எனக்குள்ள இருக்கிற குருட்டு தன்மை மறையட்டும், செவிட்டு தன்மை மறையட்டும், கொன்ன வாய் மாறட்டும். ஆண்டவரே, அநேகரில் இருக்கிற நாவின் கட்டு அவிழ்க்கப்படட்டும், அநேகருடைய நாவின் கட்டு அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், வானம் திறக்கட்டும். என் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறா, நான் வானத்தை திறப்பேன், என் பிள்ளைகளுக்காக வானத்தை திறப்பேன், வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆண்டவர் அநேகருக்கு திறக்கிறார். இன்றைக்கு வந்த நீங்க அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து இன்றைக்கு உரிமையாய் பெற்றுக் கொள்ளுகிறீங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எனக்காக வானம் திறக்கணும். ஒரு யாக்கோபுக்காக ஏணி வைத்தீரே அப்பா, அப்பா. நாத்தான் இடத்துல சொன்னீரே, தேவதூதர்கள் மனுஷகுமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். மனுஷகுமாரனாம் இயேசுவே, தேவகுமாரனே, நீர் ஒரு ஏணி. எங்களுக்காக பரலோகத்துக்கு, நாங்க பரலோகம் போகிறதுக்கு நீங்க தான் ஏணி. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அவகாசி ஆக்குங்கப்பா. அது வரைக்கும் நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காப்பாற்றி உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் எல்லாவற்றையும் தந்து உன்னை கைவிடாம இவ்விடத்துல கொண்டு வந்து சேர்ப்பே. சொல்லுங்க, இவ்விடம் பரலோகம், நாங்க வர வேண்டிய இடம் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு எங்களை அவகாசி ஆக்குங்க. எங்களுக்கு மாத்திரம் அல்ல, அகில உலகம் எங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. கர்த்தரப்படி செய்கிறதற்கு ஆயுஸ்தோம். சகல துதி கனமயமையும் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். குறைவு குற்றங்கள் தயவாய் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் வேதத்தை மார்போடு அணைத்து கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசினதினால எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம்மை தேற்றி வழிநடத்தி வருகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆராதனையும் சத்தியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த ஊழியர்கள், அனைத்து மிஷனரிகள், 5 வித ஊழியம் செய்கிற அப்போஸ்தலர், தீர்க்க தரிசிகள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள் யாவரோடும் அகில உலகமெங்கும் இருக்கிற கர்த்தருடைய விசுவாசிகளோடும் அனைத்து தலைவர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள், நீதிபதிகள், மனிதர்கள், உயிரினங்கள், ஆண்டவருடைய அனைத்து படைப்புகளோடும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் வருகையிலே நாம் எல்லாரும் மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு காணப்படுகிறது வரைக்கும் திரியேக தேவனுடைய பாதுகாப்பும் பரிசுத்தமும் ஆசீர்வாதமும் சம்பூரணமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வருகை தாமதமானால் அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது உங்களிடத்திலிருந்து அற்புத சாட்சியை நான் கேட்பேன். கர்த்தருடைய வருகை சீக்கிரமானால் நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே முகமுகமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சந்திப்போம். அதுவரையிலும் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.